பெரம்பலூர் அருகே குறைந்த மின் அழுத்தத்தால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஏற்கனவே கோடை வெயில் மக்களை வாட்டி எடுக்கும் நிலையில் தற்போது விளம்பர திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டினால் 5 நாட்களாக குடிநீர் இன்றி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் படும் அவதி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மங்களமேடு துணை மின் நிலையத்தில் கடந்த 1ஆம் தேதி இரவு மின்மாற்றி வெடித்து சிதறியதால் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மங்களமேடு துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் கிராமங்களுக்கு குறைந்த மின்னழுத்தத்தில் மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு தண்ணீர் நிரப்ப முடியாத நிலையில் வாலிகண்டபுரம், வி களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 5 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து வருவதால் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வீக்களத்தூர் பகுதியில் இருக்கிற மக்களும் பக்கத்தில் இருக்கிற 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சார்ந்த மக்களும் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வீக்களத்தூரில் எல்லா பகுதியிலையும் தண்ணி பற்றாக்குறை, தூக்கமின்மை, கழிவுநீர் பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாயிருக்கு. இதுக்கு தீர்வு காண சொல்லி அனைத்து மாவட்ட நிர்வாகத்திட்டையும் வேண்டுகோள் விடுத்தோம். நேரிலையும் ஃபோன் மூலமாகவும் தகவல் தெரிவித்தோம். எந்த விதமான மாற்று ஏற்பாடுகள் நடக்கப்படவில்லை. தண்ணீரும் இல்லை, மின்சாரமும் இல்லை என தகதகவென சுட்டெரிக்கும் வெயிலில் தவித்த மக்கள் பொறுத்தது போதும் என சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல வி களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீக்களத்தூர் மக்களுக்கும் ரொம்ப தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாகவே இருந்துச்சு. கடந்த 3-4 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் லோ கரண்ட் வர்றதுனாலையும் ஒரு வீட்டுக்கு ஒரு லைட்டு கூட எரிய முடியாத சூழ்நிலை. மற்ற இடத்துல இருந்து ஒரு மாற்று ஏற்பாடுமே, மற்ற இடம்னா வேறு ஒரு துணை மின் நிலையத்திலிருந்தோ கரண்ட் கொண்டு வரதுக்கான மாற்று ஏற்பாடுமே இந்த அரசாங்கத்தாலேயோ இந்த மாவட்ட நிர்வாகத்தாலேயோ செஞ்சு வச்சுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி எடுக்கும் நிலையில் விளம்பர திமுக அரசின் செயலற்ற நிர்வாகத்தால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கானோர் பெரிதும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். மழைக்காலங்களில் எவ்வித முன்னேற்பாடுகளும் செய்யாமல் மக்களை தண்ணீரில் தத்தளிக்க வைத்த விளம்பர திமுக அரசு கோடை காலங்களிலாவது மக்கள் நலனில் கவனம் செலுத்தி தடையற்ற மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது.